அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளிலே நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமை நாளிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக என்கின்ற நல்ல துஆவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமல், அவனுடைய புகழை உயர்த்துவதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற உழைப்பு போன்றவற்றை ஒருபோது வீணாக்க மாட்டான் என்பதுதான் இந்த ஹஜ் பெருநாளில் முக்கியமான நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை. உலகம் முழுக்க துல்ஹஜ் பிறை 10 அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய குடும்பங்களை குறித்தும் வருடந்தோறும் அவர்களை பற்றி நாம் பேசி வந்தாலும் அந்த குடும்பத்தின் மூலமாக, அந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் ஒருபோதும் மாறப்போவது கிடையாது. சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நமக்குள்ளா இருக்கின்ற அந்த ஈமான் என்பது மேலும் மேலும் வலுப்பெற்றுக் கொண்டே செல்லும். எனவேதான் வருடந்தோறும் துல்ஹஜ் பிறை 10 அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தை பற்றியும் நாம் பேசுவதற்கு தவறுவது கிடையாது. பல ஆயிரம் வருடங்களை கடந்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய புகழ் மாலை ஒருபோதும் ஓய்வதில்லை. சொல்ல போனால் தினந்தோறும் தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் யாரை போன்று நீ பரக்கத்து வழங்க வேண்டும், யாரை போன்று நீ ஸலவாத்து கூற வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் மீது நீ எப்படி பரக்கத் செய்தாயோ, ஸலவாத்து சொன்னாயோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஸலவாத் சொல்வாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி நாம் தொழுகையில ஓதுவோம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் என்பதாக பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில இடங்களிலே ஷைഖ் இப்ராஹிம், என்னுடைய வழிகாட்டியே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று பல இடங்களிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம், இன்றைய நாளுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா யாருக்கும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயன்படுத்தியிருக்கின்றார். வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்? சொன்னதை எல்லாம் செய்பவர். அத்தம்மமா உமிர லஹு, அவருக்கு என்னவெல்லாம் சொல்லப்படுகின்றதோ எல்லாவற்றையும் அப்படி கணக்கச்சிதமாக செய்வார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகின்ற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒருவன் முஸ்லிமாக இருக்கின்றான் என்றால் அவனிடத்திலே 30 குணங்கள் இருக்க வேண்டும். சிஹாமுல் இஸ்லாமி ஸலாஸூன ஸஹ்மன், இஸ்லாம் 30 நற்குணங்களை கொண்டது, 30 நோக்கங்களை கொண்டதுதான் இஸ்லாம். லம் யுதம்மிம்ஹா அஹதுன் கப்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த 30 குணங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக ஒருவரும் இந்த உலகத்தில் செய்ததே கிடையாது. அந்த 30ஐ முதலாக செய்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே தான் அல்லாஹ் தஆலா வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, சொன்னதையெல்லாம் இப்ராஹிம் செய்வார் என்பதாக புகழ் மாலை சூட்டுகின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருவார்கள். அப்படி என்ன 30 நற்குணங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே விளக்கம் தருகின்றார்கள். சூரத்து தௌபாவிலே 112வது ஆயத்து முதல் 112வது ஆயத்து வரை அல்லாஹ் தஆலா 10 குணங்களை சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி உடலையும் தன்னுடைய பொருளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை முதலில் கொடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஒரு மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற குணம் இருக்க வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. இது 2வது குணம். வணக்கசாலியாக இருக்க வேண்டும். 3வது, எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது 4வது.
அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வின் புகழை ஓங்க செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றது. ருக்கு செய்வது, சஜ்தா செய்வது, நல்லதை ஏவுவது, தீயதை தடுப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் எல்லா சட்ட திட்டங்களையும் அடிப்பிறலாமல் அப்படியே செய்வது என்கின்ற முதல் 10 குணங்களை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சூரத் தௌபாவின் வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்ததாக உள்ள 10 குணம் சூரத்துல் அஹ்ஸாபிலே 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், ஒரு மனிதன் வெளிப்புறத்தில் முஸ்லிமாகவும் உட்புறத்திலே முஃமினாகவும் இருக்க வேண்டும். அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது 3வது. 4வதாக உண்மையாளராக இருக்க வேண்டும். 5வது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பொறுமையை மட்டும் அவன் விட்டுவிடவே கூடாது. இது 5வது குணம். 6வது அல்லாஹ்விற்காக வேண்டி எப்போதும் அஞ்சி நடக்க வேண்டும். 7வதாக முத்தசத்திகீன் அல்லாஹ்விற்காக வேண்டி இருப்பதை சதகா செய்ய வேண்டும். 8வதாக சாயிமீன் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். 9வதாக ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் தம்முடைய மானத்தை சரியான முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். 10வதாக அஸ்ஸாகிரின் அல்லாஹ கஸீரா எப்போதும் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அடுத்த 10 குணம் அடிப்பிறலாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்விலே பயன்படுத்தினார்கள். மொத்தம் 20ஆக ஆகிவிட்டது. சூரத்துல் முஃமின் அல்லாஹ் தஆலா 2 முதல் 9வது ஆயத்து வரைக்கும் ஒரு 6 விஷயங்களை சொல்கின்றார். அடுத்து சூரத்துல் மிஅராஜிலே 26வது வசனத்தின் முதல் 34 வசனம் வரை 4 விஷயத்தை சொல்கின்றார். மொத்தம் 30 விஷயங்களை உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஒருவரும் செய்தது கிடையாது. இதில் முதலில் தொட்டு வைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் எதை சொன்னாலும் உடனே செய்பவர் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை எல்லாம் மேற்கோள் காண்பிக்கிறார்கள். அத்துர்ருல் மன்சூரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்கின்றானோ மறுபக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து யா ரசூலல்லாஹ் யா கைரல் பரியா, படைப்பினத்திலே மிகவும் சிறந்தவரே என்பதாக பெருமானாரை நோக்கி அந்த சஹாபி சொல்ல, அப்படி சொல்லாதீர்கள், தாக்க அபி இப்ராஹிம், அது படைப்பில் சிறந்தவர் என்று என்னுடைய தந்தை இப்ராஹிம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று பணிவின் வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே மேற்கோள் காட்டுவார்கள். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்தவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறந்தவர்கள். எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் சிறந்தவர்கள்? அவர்கள் சொல்லின் மூலமாக, அவர்கள் செயலின் மூலமாக, இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்தே பல வசனங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு வசனத்திலே பாருங்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கை விஷயத்திலே சமரசமே இல்லாமல் தன் தந்தையாக இருந்தாலும் சரி, ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்து அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைப்பதில் ஒருபோதும் அவர்கள் தயங்குவதே கிடையாது. என்ன சொன்னார்கள்? இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلال முபீன், தந்தையே உங்களையும் உங்கள் கூட்டத்தாரையும் தெளிவான வழிகாட்டிலே நான் பார்க்கின்றேன், விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்காதீர்கள் என்று தனி ஒரு நபராக ஏகத்துவ கொள்கையை அந்த ஊரிலே எடுத்துரைத்தது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். 2வது விஷயத்தை பாருங்கள், நாம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் நமக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஏற்படுத்துவான் என்பது நபிமொழி. அந்த நபிமொழிக்கு ஏற்றவாறே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை காஃபிராகவே இருந்தாலும் சொல்லுகின்ற அந்த அணுகுமுறையை பாருங்கள். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், எனது அன்பு தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், மரியாதை நிமித்தமாக. இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பேச வைத்தான்? யா அபதி இஃப்அல் மா துமர், எனது அன்பு தந்தையே உங்களுக்கு கனவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை அப்படியே நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன் என்று வார்த்தை மாறாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசர் அவர்களுக்கு எப்படி யா அபதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே கண்ணியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலேயும் யா அபதி, எனது அன்பு தந்தையே என்பதாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி காண்பிக்கின்றார். இப்படி வாழ்நாள் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்புகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்கள் குடும்பத்தை தியாகத்தை குறித்தும் எந்த அளவிற்கு நாம் நினைவு கூறுகின்றோமோ அதை வாழ்நாள் முழுக்க எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.